வணக்கம்யா. எல்லா உரமும் யூரியா பொட்டாசு எல்லாமே இதுக்கு வச்சுட்டேன். இருந்தாலும் குறும்ப உதிர்ந்துக்கிட்டே இருக்கு. எந்த உரம் வைக்கலாம் போகலான்னு ஒன்றுமே தெரியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இது என்ன வழி, தீர்வு எதுவும் இருக்கா? இல்லை கொட்டுறதுக்கு எதுவும் மருந்து வேற மாற்றங்கள் எதுவும் இருக்கா? தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் பாரம்பரியமாக நிறைய உறவுகள் உண்டு. சார் வணக்கம், உங்க பேரு? ராஜு. இந்த இடத்தினுடைய பேரு புளியங்காடு, வாளையார் பக்கம், தாலுக்கா பாலக்காடு, கேரளா ஸ்டேட். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் மிஸ் ராம் பிரகாஷ் சார். இதுல எத்தனை தென்னை மரங்கள் இருக்கு? 49 தென்னை மரம் இருக்கு. இப்ப அங்கிட்டு பாக்குறது ஆலியாறு. இந்த சின்ன கண்டுகள் நம்ம கேரளா ரகம். இப்ப இந்த ஆலியார் ரகம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். இதுல இப்ப பசுமை பூமியை நம்ம தோட்டத்துக்கு கலாய்வு செய்ய வந்திருக்கிறோம். என்னென்ன பிரச்சனைகள் நீங்க அந்த தென்னை கண்டுகள்ல பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தென்னை எனிக்கிறது இல்ல, அதாவது நல்லா வளரும். அடுத்து வண்டுகடி, வெள்ளப்பூச்சி, ஒரு சில கண்டுகள் வளர்ந்திருக்கு, ஒரு சில கண்டுகள் வளரல, அப்படியே சின்ன சின்னதா இருக்கு. ஊடு பயிர் நான் தரம் வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஏற்கனவே போட்ட கண்டு எல்லாம் பட்டு போச்சு. அந்த குருத்தினுடைய லென்த் அப்படியே குறைஞ்சு அப்படியே மஞ்சள் அடிச்சு எல்லோயிஸ் அப்படியே அழுகி கண்ணு பட்டு போயிடுச்சு. தண்ணி தேங்குது, அப்படிதானே? வடிகால் வசதி இல்ல. நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா இதுல ஒரு ட்ரெஞ்ச் ஒண்ணு ரெடி பண்ணுங்க. இடையில ஒரு 2 வருஷம் தென்னங்கண்டு காய்ப்புக்கு வர 4-5 வருஷம் ஆன பிறகு நம்ம இந்த குழிய மூடலாம். இப்ப நம்ம ஆழமா வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த செம்மண்ணுக்கு தண்ணி அளவா இருக்கிறதுனால 2 அடிக்கு கீழே தென்னங்கன்னு வைக்கணும். அப்ப நீங்க தென்னங்கன்னு நடவு செய்த விதம் கரெக்ட் டெக்னாலஜியோட தான் பிளான்டிங் பண்ணிருக்கு. ஈவனான வளர்ச்சி இல்ல. இந்த மண்ணுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா இது ரெட் சாயில். இந்த மண்ணு ஈரத்தை வாங்கி வைக்காது. ஒரு தென்னைக்கேற்ற வளமான மண்ணு கிடையாது. வரும் பராமரிப்பு கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டு வரணும். களி கலந்த செம்மண் மண்ணுல உப்பு சத்து ரொம்ப கம்மியா இருக்கு, சுண்ணாம்பு சத்து கம்மி, பொட்டாஸ் சத்து கம்மி, தலை சத்து கம்மி, நுண்ணூட்ட சத்துக்கள் கம்மி. இந்த மண்ணுல குப்பை சாணி கரிம பொருள் இல்ல. மாட்டெருவா இருக்கட்டும், ஆட்டெருவா இருக்கட்டும், கோழி எருவா இருக்கட்டும், இலைதலைகள், சடப்பு, தக்கப்பூண்டு, பீஜல், துவாரை, கொள்ளு மீது காஸ்கிராம், பாசி பயிறு, கிரீன் கிராப், தட்டை பயிறு, கவுப்பி, பேர் முடிச்ச தாவரங்கள், லெகுமினேசிய கிராப்னு சொல்லுவாங்க. பிளாக் கிராம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா இந்த 2 மழையும் பெய்யுமா அந்த நேரங்கள்ல உளுந்த நிறைய தெளிச்சு விடும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 8 to 10 கிலோ. அப்ப இந்த உளுந்து போட போட மண்ணு கருப்பா மாறி ரைனோசரஸ் பீட்டில் வரும், வெள்ளை பிரச்சனை வரும், ஒயிட் பிளை, சிவப்பு கூன் வரும். அப்ப தென்னை மரத்துக்கு நீங்க நட்டு 3 மாதத்திலிருந்து 15 நாளைக்கு ஒருக்கா மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். சின்னதுக்கும் பெருசுக்கும் பண்ணணும். 2 வருஷம் வரைக்கும் வண்டும் வராது. அங்க பாருங்க, அந்த கருப்பா இருக்கு பாருங்க, அந்த வெள்ளை அடியில இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒயிட் பிளைனுடைய சிம்டம். அதெல்லாம் வராது. அதுக்கு என்ன செய்யணும்? 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு 2 தடவை. ஒரு டேங்கு சின்ன கண்ணா இருந்தா ஒரு 15-20 கண்ணு வரை அடிக்கலாம். இந்த பெரிய மரம் 2 வருஷம் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு 3 மரத்துக்கு மேல ஸ்ப்ரே பண்ணணும். நல்லா குளிப்பாட்டணும், குருத்துல இருந்து அடி வரைக்கும். எப்ப அதிகமா மருந்து அடிக்கணும்னு சொன்னா பனிக்காலத்துலதான் இந்த வெள்ளைகி தோகைன்னா கருப்பா மாறுறது, வண்டுகள் அதிகமா வரும். பௌர்ணமி டைம் தான் அடிக்கும். அந்த பௌர்ணமி டைம்ல தான் வண்டுகள் அதிகமா வரும். ஒரு டேங்குக்கு பிரீஸ்ன்னு ஒரு மருந்து இருக்கு. 20 ml பிரீஸ், ஒரு 20 ml அசிட்டம் பிரீடு இல்லாட்டு புரோபோனோபாஸ், ஒரு 20 கிராம் சிஓசி, ஒரு 30 ml டெக் நியூட்ரி அல்லது டெக் சைம் ஏதாவது பெட்டி, ஒரு நியூட்ரியன்ட் 30 ml டானிக். இத கலந்து சின்ன கண்ணுகளுக்கு 20, இன்னும் இது ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் 20 கண்ணு. இத மாதிரி வளர்ந்த கண்ணுகளுக்கு 3 கண்ணு 4 கண்ணுக்கு மேல ஸ்ப்ரே பண்ண. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க ஸ்ப்ரே பண்ணுனா வண்டு பிரச்சனை, வெள்ளை பிரச்சனை. இங்க பாருங்க, இப்ப இந்த கண்ணுக்கு வந்துருச்சு. இங்க இருக்கலாம் தெரியுதா? இது சார உறிஞ்சதான் இங்க கருப்பா மாறிடும். சூட்டி போல்டுன்னு ஒரு பங்கஸ் மட்ட கருப்பாயி தோகை கருகி ஒளி சேர்க்கையை தடை பண்ணி கண்ணுடைய வளர்ச்சியை தடை பண்ணி கண்ணு எரிஞ்சு மஞ்சள் அடிச்சு ப்ராப்பரா வளராது. இளநீர் ரகத்துல அதிகமா இருக்கும். பரவிடுச்சு. இப்ப இத பார்த்துட்டோம். பரப்புல என்ன நடந்து பார்த்து அடுத்து உரம் வைக்கணுமா? 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 20 கிலோ மாட்டுச்சாணி
அல்லது ஆட்டுச்சாணி. இந்த பள்ளத்துல தான் போடணும். இங்க பாயிர தண்ணி தான் அங்க போடணுமே தவிர அங்க நேரடியா தண்ணி தேங்க கூடாது. ஆமா, அதாவது பூம்பும் பூச 10 கிராம், எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்துகளுக்கும் 1/4 கிலோ, கற்பக ஆர்கானிக் கலப்போரம் சின்ன கண்ணுகளுக்கு 1/2 கிலோ, பெருசுகளுக்கு 1 கிலோ. இதோட மண்ணின் வைரம் ஒரு 100 கிராம். தண்ணி பாயுமா? அப்ப இப்படி விசிறி விடணும். ஒன்ஸ் நீங்க இந்த குழி எடுத்தா 10 வருஷம் வரைக்கும் இதே குழி தான் மெயின்டைன் பண்ணும். 3ஆம் டைம் இதே குழி தான். எத்தனை வருஷம் ஆனாலும் சிஸ்டம் இதுதான். வேணும்னு சொன்னா கொஞ்சம் அகலப்படுத்தலாம். 5ஆவது வருஷம் 4ஆவது வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் அகலப்படுத்தலாம் குழி. இப்படி பண்ணுனா வருஷம் முழுவதும் மழை பெஞ்சு குழியில தண்ணி தேங்கலானும் தென்னை மரம் வளர்ச்சி தடப்படாது, தென்னங்கண்ணு அழுகாது, ஈவனா வளரும். தண்ணி எங்க பாய்க்கணும் சொல்லிட்டோம், மருந்து எப்படி அடிக்கிறது சொல்லிட்டோம். அடுத்து ஊடு பயிர் நம்ம உளுந்து போட சொல்லியிருக்கோம். வாழை தண்ணி இருந்தா வாழையும் வைக்க. எங்கு விதைச்சா நல்லது. இதுல காய்கறிகள், வெண்டி, தக்காளி, கத்தரிக்காய், மிளகாய், மஞ்சள், இஞ்சி, சேனக்கிழங்கு எந்த ஒரு பொருளையும் எரிக்க கூடாது. கழிவுல குழிக்குள்ள போடும். இதுக்கு பேரு உரக்கிடங்கு. இதுலதான் போடும். நம்ம வீடுகள்ல காய்கறி, மீன் கழிவுகள் போடுறதுக்கு ஒரு சாம்பல் ஒரு 2 லோடு வரும். சாம்பல் எங்கு விதைச்சா நல்லது. மண்ணு பொழப்பு கொடுக்கும். இதோட நம்ம அங்குசம் உப்பு சொல்லாம விட்டுட்ட பாருங்க. 1/4 கிலோ அங்குசம் உப்பு, 1/4 கிலோ அங்குசம் உப்பு உரம் போடும்போது 4 மாதத்துக்கு ஒருக்கா உரம் போடும். அப்ப இந்த தென்னை மரம் 3ஆவது வருஷம் பாலை வந்துடும். அது இன்னும் 2 வருஷத்துல பாலை வந்து. இப்ப இதெல்லாம் பாத்துட்டோமா? அந்த ஆட்டு சாணம் அதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் அப்படியே போடணும்னா இல்ல காய வச்சுதான் போடணும்? வெரி குட். எந்த ஒரு பொருளையும் காய வச்சு போட்டா மக்காது, ஈரப்பதத்தோட போடணும். ஐயா மண்புழு இருக்குன்னு காய்ச்ச சாணியை போட்டா சாப்பிடாது. அந்த பிசு பிசுப்பு இருக்கணும் சாணிக்கு. நீங்க சொன்னீங்க பூம்பும் பூசை என்னன்னு சொன்னா மேடம், அத நீங்க ஒண்ணு இல்ல 1 கிராம எடுங்க. இவ்வளவு ஒரு கடுகு அளவு எடுத்துருங்க. இப்ப பூம்பு பூசை கேட்டது நான் வியாபாரத்துக்காக சொல்லல. ஒரு கடுகு அளவு எடுங்க சார். 1 லிட்டர் தண்ணியில போடுங்க சார். 1 லிட்டர் தண்ணியில 1 கடுகு அளவு மில்லிகிராம் போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க. அந்த 1 லிட்டர் தண்ணி 10 கிலோ சாணி போட்டா எப்படி கருப்பா மாறுமோ அந்த அளவு மாறும். அதான் தங்க பஸ்பம். வேர் வளர்ச்சியை தூண்டும். அப்படி போட்டு அப்படி ஊத்துறேன்னு சொன்னா பழுப்பா இருக்கிற கண்ணு பச்சையாயிரும். இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இத பாருங்க, மில்லிகிராம் இங்க பாருங்க. இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன். எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை,